நீங்க கூகுள்ல போயிட்டு மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் சென்னை தட்டினீங்கன்னா அந்த வரிசையில கண்டிப்பா ப்ளூ கிராஸ் ரோடு இருக்கும். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ப்ளூ கிராஸ் ரோடை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்குள்ள வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வெல்கம் பேக் டு கே ரெக்ஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ளூ கிராஸ் ரோட் இந்த ஒரு இடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர்ல தான் இருக்கு. இந்த இடத்த சுத்தி நிறைய பச்சை பசையிலான மரங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ எல்லா இடத்துக்குமே ஏதாவது ஒரு ஃபேமஸ், எல்லா ஊருக்குமே சூசைட் பண்றதுக்கான ஏதாவது ஒரு ஃபேமஸ் ஏரியா இருக்கும். அதே மாதிரி சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் வாண்டட் இந்த சூசைட் கேஸ்லாம் நடக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அது இந்த ப்ளூ கிராஸ் ரோடு தான் சொல்றாங்க. இந்த இடத்துல நிறைய சூசைட் நடந்திருக்கு. நிறைய பேரு சூசைட் பண்ணி இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்களாம். அப்படி அங்க நிறைய பேரு சூசைட் பண்ணி இறந்து போனதுனாலதான் அந்த ஒரு இடம் ஒரு மிகப்பெரிய ஹாண்டடான பிளேஸா ஆணுச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு போன சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல யாரோ பயங்கரமா கத்தி கதற சத்தம் கேட்கிறதா சொல்றாங்க. அது மட்டுமே இல்லாம அங்க சூசைட் பண்ணி இறந்து போனவங்களோட ஆத்மா இன்னைக்கு வரைக்கும் அங்கேதான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கத்தி கதற சத்தம் எல்லாமே அந்த இறந்து போனவங்களோட ஆத்மான்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு கதைகள் தான் அந்த இடத்தை சுத்தி சொல்லப்படுற கதைகள். சோ என்னை பொறுத்த வரைக்கும் அங்க பல சூசைட் நடந்திருக்குன்னா ஒருவேளை இந்த கதைகள்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க சொல்ற கதையெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒருத்தங்க சூசைட் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. ஸோ இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்காங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப நீட்டெல்லாம் இருக்காது, ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோ நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.